இது காப்பிலட்சுமி சீரியலோட காப்பியாவோட பொண்ணு மினியா. What bro? It's very wrong bro. 3, 2, 1. Ready, go! Hi friends, welcome back to A2K channel. போதை பழக்கத்துக்கு ஆளான கலவன் மிகுந்த மன உளைச்சலில் ஆனான பிரபல சீரியல் நடிகை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. யார் அந்த சீரியல் நடிகை? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம பொண்ணு வசதியா இருந்தா போதும், மாப்பிள்ளை பத்தி யோசிக்கவே மாட்டிக்காங்க. அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படிப்பட்டவன், ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருக்கா, ஒண்ணுமே யோசிக்கிறது கிடையாது. உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கொடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அழுதே அவங்களோட வேலையா போச்சு. இதே மாதிரி ஒரு பிரச்சனையில தான் பிரபல சீரியல் நடிகையும் ஆட் ஆயிருக்காங்க. யார் இந்த நடிகைன்னா, இப்ப நம்ம இந்த திரையில இருக்கு இல்லையா, இந்த சீரியல் நடிகை தான். இந்த சீரியல் நடிகை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இது காப்பிலட்சுமி சீரியலோட காப்பியாவோட பொண்ணு மினியா. இந்த மினியாவோட கணவர் நத்தீஷ் தான் போதை பழக்கத்துக்கு ஆளானவர். நத்தீஷ் ஃபேமிலி என்ன செஞ்சாங்கன்னா, தான் பையன் போதை பொருள் அடிமையா இருக்கான்ல, அதை வந்து எல்லாத்தையும் மறைச்சி அந்த மினியா ஃபேமிலி கிட்டையும் மறைச்சி அவங்க மினியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த நத்தீஷ் இருக்காங்க, நத்தீஷ் ரொம்ப போதை பொருள்ல பாதிக்கப்பட்டவனா. இத வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தெரியும். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மினியா இருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலி, அந்த மெம்பர்ஸுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூடி மறைச்சி தான் பையனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மினியா ஒரே அழுவ, ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சே, நம்மளை எப்படி ஏமாத்திட்டாங்களே, நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோம், நம்ம கனவு எல்லாம் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையில குமுறிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காப்பியிட்ட சொல்லி, என்னப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளைய என்னை கட்டி வச்சிட்டீங்களே, நான் தினமும் மன வேதனை அடைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, நீங்க வந்து நான் என் இஷ்டப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன், நீ என் மேல இருந்த அக்கறைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாலங்குழியில தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வேதனைப்பட்டு மன குமரி ரொம்ப வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏனி தன்னோட மகளுக்காக வாழ்க்கைய சரி செய்ய என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.